எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சுக்கிர பயிற்சிக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சுகம், துக்கம், வருமானம் எல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை, நீங்கள் குரு சரியாக இல்லாமல் இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19, 2026 அன்று. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும். ஏன்னா சுக்கிரன் சுக்கிரனுடைய சுற்றுவட்ட பாதை, சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதை ரொம்ப சின்னது. அதனால தான் சுக்கிரன் ஒவ்வொரு ராசிக்கும் 20 நாள் 22 நாளில் அடுத்தடுத்த ராசிக்கு போயிட்டே இருப்பார். சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால சில சமயம் நமக்கு கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அவருடைய பலம் நமக்கு மறைமுகமாகத்தான் செயல்படும். மறைமுகமாக இருந்தால் நல்லது நடக்கும். இப்போ நடக்கக்கூடிய பயிற்சிங்கிறது எங்கேருந்து எங்கே போக போகிறது அப்படின்னா, மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19, 2026 அன்று சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேஷ ராசியில் உச்ச சூரியனோடு சேர்ந்திருக்காரு. இந்த ரிஷப ராசியில் எத்தனை நாள் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19 முதல் மே 14 வரை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 25 நாட்கள் அங்கே ரிஷப ராசியில் இருப்பார். இந்த ரிஷப ராசிங்கிறது தன்னுடைய சொந்த வீடாக அவருக்கு இருக்குது. அதாவது சுக்கிரனுக்கு 2 சொந்த வீடுகள், ஒன்று ரிஷபம், மற்றொன்று துலாம். இப்போ ரிஷபராசிக்கு வராரு. இந்த ரிஷபராசிக்கு வர்றதுனால சனியின் 3ஆம் பார்வையில் வந்துடுவார். இந்த சனி பார்வையில் சுக்கிரன் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாராங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சிக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சுகம், துக்கம், வருமானம் எல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை, நீங்கள் குரு சரியாக இல்லாமல் இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம். ஏன்னா குரு சில ராசிக்கு கெடுதல் பண்ணுவார், சில ராசிக்கு மறைமுகமாக இருந்து நல்லதும் பண்ணுவார். ஆனால் அது சுக்கிரன் சரியாக இல்லை அப்படின்னா சுகங்கள் கிடைக்காது. தாய் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம், வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம், வசதி வாய்ப்புகள் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம் எதுவுமே கிடைக்காம போயிடும். ஸோ ஒரு மனுஷன் சந்தோஷமாக வசதி வாய்ப்போடு இருக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும்னா இந்த சுக்கிரன் சாதகமாக இருக்கணும். அப்பேற்பட்ட சுக்கிரன் தன்னுடைய பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த சுக்கிரன் மீன ராசியில் உச்சமடைகிறார், கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார். இந்த 2 இடங்கள் அவருக்கு நேர் ஆப்போசிட் 180 டிகிரிஸில் அவருக்கு பலன் கொடுக்கக்கூடிய இடம். இதில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிரின்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீடான மீனராசியில் உச்சமடைகிறார். ஆனால் தன்னுடைய மாணவன்னு சொல்லக்கூடிய புதனின் வீட்டில் நீச்சம் அடைகிறார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த புதன் அறிவு சார்ந்த கிரகம். அறிவாளிகளுக்கு கஷ்டம் இருக்கும், அறிவாளிகள் இருக்கும் இடத்துல சுகம் குறைவாக இருக்கும். இந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த இடத்துல செல்லுபடியாகாது. அதாவது அறிவு இடத்துல போகம் இருக்காது, போகம் இருக்கிற இடத்துல அறிவு இருக்காது. இதுதான் பொதுவான அடிப்படை தத்துவம். இப்பேற்பட்ட சுக்கிரன் உங்கள் ராசிக்கு இந்த பெயர்ச்சியில் எப்படிப்பட்ட பலனை தரப்போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை சுக்கிரன் பயிற்சி மூலமாக தரப்போகிறார்னு பார்க்கலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி 6ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. கெட்டவன் போய் மறைகிறாருன்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கெட்டவன் மறைஞ்சா நல்லது. ஆனால் அந்த இடத்துல சனியின் பார்வை வருது. ஆக்சுவலாக சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சா நல்ல விஷயம்தான். ஆனால் அதே சமயம் தேவையில்லாத சில கெட்ட பெயர்களும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு விதத்தில் நல்லது பண்ணுவார், ஒரு விதத்தில் கெடுதல் பண்ணுவார். உங்களுடைய கௌரவ விஷயத்தில் நன்மைகளை ஏற்படுத்துவார். ஆனால் அதே சமயம் அதே கௌரவ விஷயத்தில் தேவையில்லாத சில குற்றச்சாட்டில் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அதே சமயம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இப்பொழுது சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய நேரம்.
ஏன்னா எலெக்ஷன் வேறு வந்துன்னு இருக்கு. யார் பணத்தை வச்சு நீங்கள் கையில் வச்சுருந்தாலும் சரி, உங்கள் பேரை கெடுத்துருவாங்க, கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்கள் உங்களுடைய பதவி உயர்வை தடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆரோக்கியத்தில் தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. 4ஆம் இடத்துல சனி செவ்வாய், 6ஆம் இடத்துல சுக்கிரன். அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருந்துக்கணும். 6ஆம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம், சனியின் பார்வை. இதனால் உடல் ரீதியான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பெண்களுக்கும் இருக்குது, ஆண்களுக்கும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் சங்கடமான நேரம். அதாவது உடனே பயப்பட வேண்டாம். ஆக்சுவலாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சனி இருக்கிற வரைக்கும் உயிருக்கு ஆபத்து கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. இதுதானே நம்ம சாப்பிட்டா தப்பு இல்லை. எதையும் பார்த்து 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 சாப்பிடணும். ஏன்னா குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்குது. அந்த குழந்தையுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இதுதான் அஸ்திவாரம். அந்த ப்ரெக்னன்சி டைம் தான் அஸ்திவாரம். அந்த கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தை வெளி உலகத்துக்கு எப்படி வாழப்போகுதுங்கிறது அந்த கருவறையில் அது எப்படி இருக்கோ அந்த டைமில் தான் தெரியும். அதுதான் ஃபிக்ஸ் பண்ணும். நம்ம வெளியில் போனால் இப்படியெல்லாம் வாழணுங்கிறது இந்த டைம்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அதனுடைய வாழ்க்கையை அமையும். ஸோ அந்த அஸ்திவாரத்தை நல்ல ஸ்ட்ராங்காக போடுறதுக்கான நேரம் இது. அதனால் உணவு வகைகளில் சற்று கட்டுப்பாடுகளை வைத்துக்கொள்வது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு சுக்கிரன் சனி பார்வை வர்றதுனால சில எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்காக சில பண இழப்புகளை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில இடத்துல காம்ப்ரமைஸ் போகிறீங்க. அந்த இடத்துல இந்த பணத்தை கொடுத்தா ஒத்துப்பேங்கிற இருந்ததுன்னா தாராளமாக கொடுத்து செலவு பண்ணுங்க, தப்பு கிடையாது. அதே சமயம் உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களை அடைப்பதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான நேரம், கடன் பிரச்சனையும் தீர்க்கறதுக்கான நேரம். ஸோ இப்போ நீங்கள் சமயோஜிதமாக நிதானமாக பேசி தீர்க்கணுமே தவிர முரண்டு பிடிச்சி சண்டை போடக்கூடாது. சண்டை போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆஃபீஸ் சம்மந்தமாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சில பேர் உங்களை கீழே தள்ளுறதுக்கு, உங்களை மட்டம் தட்டுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. அவங்க போகிற போக்கிலே போயிட்டு நீங்கள் தப்பிச்சு வரணுமே தவிர அங்கே போயிட்டு நான் சண்டை போடுவேன், அவங்கக்கிட்ட முரண்டு பிடிப்பேன்னா இட் இஸ் நாட் த ரைட் டைம். ஸோ நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி எடுக்கிறோம். அவங்கக்கிட்ட பேசுகிறத விட மடந்தையாக இருந்து அவர்களை கீழே தள்ளுவதற்கு முயற்சி எடுக்கணும். அதே சமயம் வாழ்க்கை துறையின் ஆரோக்கிய விஷயத்தில் அவங்களுடைய தூக்கத்தில் நல்லா இருப்பாங்க, தூக்கம் நல்லா தூங்குவாங்க. ஆனால் அவங்க ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. அதுக்காக மருத்துவ செலவுகள் இப்பொழுது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன். ஏன்னா கடன் வாங்கி முதலீடு பண்ணினீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க சில பேர் உங்களை ஏமாத்துறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதனால் யாரையும் நம்பி பொறுப்பை கொடுக்காதீங்க. பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய சில சங்கடமான நிகழ்வுகளில் நீங்கள் உங்களை சிக்க வைக்கிறதுக்கான நேரம் இது. அதனால் யாரையும் எந்த ஒரு பொறுப்பிலையும் இருக்கிறவங்களையும் நம்பி எந்த ஒரு வேலையும் கொடுக்காதீங்க. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் எதிரிகளால் சங்கடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நிலம் நீர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அதாவது ஆர்ஓ பிளான்ட் வச்சுருக்கிறவங்க, இந்த கேன் வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது சற்று சங்கடமான சூழ்நிலை, கடன் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இரும்பு, நெருப்பு, அதே மாதிரி தண்ணீர் சார்ந்த இடங்களில் வேலை பண்ணுறவங்க கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு, சிவசக்தி ஸ்வரூப வழிபாடை செய்வது, திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மேன்மைகளை ஏற்படுத்தும். சில எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் எதிரிகளால் சங்கடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்துருக்கா, பாதகமான பலன்களை கொடுத்துருக்கான்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கீங்க. ஆனாலும்
உங்களுடைய தனிப்பட்ட இது வந்து பொதுவான பலன். அதாவது 800 கோடி மக்கள் உலகத்தில் இருக்காங்கன்னா இந்த 12 ராசிக்குள்ள வந்தா எல்லாருக்குமே ஃபிட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. அது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தை பொறுத்து, சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மாறுபடும். அதனால தனிப்பட்ட ஜாதகத்துக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள், செவ்வாய் பயிற்சி பலன்கள்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்து கொள்வதற்கு, ஏன்னா என்னோட பிளான், என்னோட ரூட் மேப் என்னன்னு தெரியணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது அவசியம். இந்த ஜோசியம் பார்க்குறது அவசியம். எனக்கு எப்படியோ போய்க்கிறேன் அப்படின்னா ஜோசியம் தேவையில்லை. ஸோ என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது கைபேசி எண்கள், அதாவது மொபைல் நம்பர்ஸ் 2 கொடுத்துருக்கேன். அதில் ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு, இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் மூலமாக பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த 2 நம்பர்களிலும் உங்களுடைய தேவைகளை பகிர்ந்து கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.